ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக போன்லெஸ் 65 பண்ண போகிறோம். இது வந்து மினியேச்சர் ஸ்டைலில் தேவையான சிக்கன் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மெத்தட் வந்து நம்ம நார்மல் குக்கிங்க்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. ஸோ சிக்கன் எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி தேவையான பொருள் பார்க்கலாம். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், நெக்ஸ்ட் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் பெப்பர், நெக்ஸ்ட் கொஞ்சம் மஞ்சத்தூள், அடுத்து கொஞ்சம் சால்ட். இப்போ தயிர் தேவையான அளவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் தேவையான பொருள். கொஞ்சம் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு டெக்ஸ்சர் கொண்டு வந்துக்கலாம். அவ்வளோ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நம்ம சிக்கன் கோட் பண்ணிடலாம். எல்லா சிக்கனும் போட்டாச்சு. ஸோ எல்லாமே சூப்பராக கோட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து கிட்ஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ அடுப்பை பற்ற வைக்கலாம். இது வந்து குட்டி அடுப்பு. ஸோ அதுக்கான கடாய் வச்சாச்சு. இதில் தேவையான அளவு எண்ணெய், அது எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மேரினேஷன் பண்ண சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாச்சு. ஃபஸ்ட்டு பேட்ச். இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes போதும் குக் ஆகிறதுக்கு. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ஃபஸ்ட் பேட்ச் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இது நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு சேம் ப்ராசஸில் மீதி இருக்க சிக்கனும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் 65 ரெசிபி வந்து ஒரு 1/2 kg எப்படி வேணும்னு சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன் சிம்பிளான மெத்தடில். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதை. ஸோ அவ்வளோ செகண்ட் பேட்சும் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதுவும் நம்ம எடுத்துடலாம். ஸோ பார்க்கும்போது கலர் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு டெக்ஸ்சராக செம்மையாக இருக்குது. ஸோ இதே மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ரெடி பண்ணதை வந்து குட்டிக்கு கொடுத்தோம். நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. நம்ம சேனல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.